பாஜகல வந்து ஒரு கோஷ்டி உருவாருதா? அண்ணாமலைக்கு ஒரு கோஷ்டி, அண்ணாமலை இல்லாத கோஷ்டி, இந்த மாதிரி ஒரு கோஷ்டி வந்து உருவாருதா பாஜகல? அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பதவி தர இருக்கிறார்கள். மத்திய பாஜகவில் 24 RSS லீடர்களை மாற்றப் போகிறார். கேசவ விநாயகம் ஒன்று இல்லை. செல்வ பெருந்தகை கடந்த மாதம் ஏன் மூத்தவர் பெரியவர் ராமதாஸை சந்தித்தார்? காங்கிரஸ் விசிகா இரண்டுமே கம்யூனிஸ்டுகளுடன் சேர்ந்து கொண்டு விஜயுடன் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சிவா. தமிழகத்திற்காக 13 லட்சம் கோடி கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. நிர்மலா சீதாராமன் ராகுல் காந்தி சொன்ன அடாவடித்தனமான பேச்சிற்கு பதில் அடி கொடுத்தார். வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் ஒரு அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு டெல்லி ஆர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவகுமார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்ப தமிழக பாஜகல அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு. அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பிரசோப் குமார நியமனம் பண்ணிருக்காங்க. இது தேர்தலுக்கு முன்னாடி இது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வேற என்ன மாற்றங்கள் பாஜகல வரப்போறது? ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு வந்து விபி துரைசாமி பாலச்சந்திரனை வச்சு ஒரு குழு அமைச்சிருக்கு பாஜக. அது எடப்பாடிக்கு அதுல வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப அண்ணாமலை வந்து ஒரு 6 தேர்தல் தொகுதிக்கு பொறுப்பு இருந்த போது அதுல இருந்து அவர் விலகினது, கேசவ விநாயகம் சார் விலகி இப்ப மீண்டும் அண்ணாமலைக்கு ஒரு ஒரு விதமான ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்காக BL சந்தோஷ் முயற்சி எடுக்கிறதா ஒரு பேச்சு. சோ இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது பார்க்கும்போது தமிழக பாஜகல ஏதோ ஒரு அதிரடியான மாற்றம் நடக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளவு மாற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? காரணம் என்ன என்று கேட்டால், அகில இந்திய தலைமை பாஜகவிற்கு JP நட்டா அவர்களுக்கு பிறகு நிதின் நவீன் என்ற பீகாரை சேர்ந்தவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தனது டீம் குழுவை அமைக்க இருக்கிறார். பாஜகவில் ஒரு சிறப்பு பகுதி என்ன என்று கேட்டால், பாஜகவிற்கும் RSSற்கும் இடையே ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி அமைப்பு செயலாளர் மாநிலத்திலும் உண்டு, மத்தியிலும் உண்டு. புதியதாக தலைவர் வந்தவுடன் தனக்கு தேவையான ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரியை தான் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். அப்படி பார்த்தால் தமிழகத்தை பொறுத்த மட்டும் குறிப்பாக கேசவ விநாயகத்தை மாற்றியது என்பது அகில இந்திய அளவில் அவர் மாற்ற இருக்கிறார். 24 RSS லீடர்களை மாற்றப் போகிறார். வெறும் நம்ம இவர் ஒன்று இல்லை, கேசவ விநாயகம் ஒன்று இல்லை. பரபரப்பான மாற்றுதல் என்று சொல்வது கரெக்ட் தான், நோ டவுட். பட் இருந்தாலும் தேர்தல் வருவதற்கு ஒரு மாசம் முன்னதாக ஏன் செய்கிறார்கள் என்றால், தமிழகத்தில் புதியதாக வரக்கூடிய அந்த பிரதோஷ் குமார் என்பவர் RSSக்கு மிக நெருக்கமாக இருப்பவர். பாஜகவில் RSS தொண்டர்களையும் பாஜகவையும் இணைப்பதற்கான மாவட்டங்கள் ரீதியாக பல கூட்டங்களை போடுவதற்காக அவரை முன்னிறுத்துகிறார்கள். தேர்தல் சமயத்தில் பாஜகவினுடைய உதவி RSSக்கு தேவை, RSS உதவி பாஜகவிற்கு தேவை. அந்த பின்னணியில் தான் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இட்ஸ் எ ரெகுலர் ப்ராசஸ், ஆன்கோயிங் ப்ராசஸ். ஒன்றும் ஸ்பெஷலா இல்லைன்னு தான் நான் கேள்விப்படுகிறேன். இரண்டாவதாக, அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பதவி தர இருக்கிறார்கள் மத்திய பாஜகவில். அது கூடிய விரைவில் நிதின் நவீன் டீம் இப்பொழுது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 24 முக்கிய தலைவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கும் பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். பாராளுமன்ற கூட்டம் முடிய இருக்கிறது, பட்ஜெட் செஷன். அது முடிந்தவுடன் பிரதமரிடமும் JP நட்டாவிடமும் அமித்ஷாவிடம் கலந்து ஆலோசித்த பிறகு அந்த குழு அமைக்கப்படும். சே பை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் என்றுதான் நினைக்கிறேன். அதில் அண்ணாமலை இருப்பார் என்று அமித்ஷாவை கமிட் பண்ணின அப்புறம் சிவகுமாரோ ராஜகோபாலோ அதுக்கு முத்திரை கொடுப்பது சரியில்லை என்று நினைக்கிறேன் நான். காரணம் அவங்களே கமிட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே, இன்னைக்கு நெல்லையில வந்து அண்ணாமலை நற்பணி மன்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல என்னன்னா, அதுல வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, பாண்டிச்சேரி இந்த மாநிலத்தில இருந்தெல்லாம் வந்து அண்ணாமலை நற்பணி நிர்வாகிகள் என்று சொல்றவங்க கலந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அண்ணாமலை எங்க நின்னாலும் தான் ஆதரிச்சு அவரை எப்படியும் வந்து ஒரு MLA ஆக்கி சட்டசபைக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து தீர்மானம் கூட நிறைவேறி இருக்கிறதா தகவல் வருது. ஸோ இப்ப ஏன் பாஜகல வந்து ஒரு கோஷ்டி உருவாருதா? அண்ணாமலைக்கு ஒரு கோஷ்டி, அண்ணாமலை இல்லாத கோஷ்டி,
இந்த மாதிரி ஒரு கோஷ்டி வந்து உருவாருதா பாஜக? அப்படி ஒண்ணும் அது மாதிரி இல்லையே. நற்பணி அவர் தானே அண்ணாமலையே பார்லிமெண்ட் இது மதுராந்தகம் கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்க எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அமித்ஷா நடந்த ஒரு டின்னர் மீட்டிங்ல அண்ணாமலையும் இருந்தார். அனைத்து அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பின்னணி தகவல்கள் மூலமாக நற்பணி மன்றம் அமைப்பது என்பது பாஜக அதை எப்படி எடுத்துக்கொள்வதோ இல்லையோ அது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் தானே. இப்ப எம்ஜிஆர் நற்பணி மன்றம் அதிமுக எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ணாமலை வந்து கண்டெஸ்ட் பண்ணா அவளுக்கெல்லாம் ஒர்க் பண்ணதுக்காக நிறைய பேர் வருவாங்க. கோயம்புத்தூர்ல கண்டெஸ்ட் பண்ண போதும் வந்திருந்தாங்க. ஸோ இட்ஸ் எ வெல்கம் சைன் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அது நல்ல சைனா இருக்கலாம் நிச்சயமா. ஸோ இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்லாம நயினா நாகேந்திரன் தலைமையில புதிய 7 பேர் கொண்ட குழு ஒண்ணு பாஜக வந்து அமைச்சிருக்கு. அதுல வந்து பொன்னார் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சு தேர்தலை வந்து ரன் பண்ண போறார் அப்படிங்கிற தகவலும் வெளில வந்திருக்கு. ஸோ இதுல வந்து இப்ப பொன்னார் இவ்வளவு தூரம் வந்து இன்வால்வ் ஆகி வரப்போது அண்ணாமலையோட பங்கு என்னவா இருக்கும்? சிவா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைமை இருக்கிறது. பொன்னார் நீண்ட காலமாக பாஜகவில் இருக்கிறார். RSS சேர்ந்தவர். தேர்தலில் வெற்றி தோல்வியை கண்டவர். 2 முறை 3 முறை எம்பியாக இருந்தவர். மத்திய அமைச்சராக இருந்தவர். வாஜ்பாய் ரிஜிம்ல, மோடி ரிஜிம்ல எல்லாம். என்னை பொறுத்தமட்டில் மத்திய பாஜக தலைமையும் மாநில தலைமையும் யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் நிர்ணயம் செய்வார்கள். அதற்கேற்றபடி பொன்னாருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி சார். ஸோ இப்போ நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணியை எடுத்துக்கிட்டான்னா அதுல வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வெளிப்படையான ஆட்சியில் பங்குங்கிற குரல் ரொம்ப பலமா ஒலிக்கிறது. ஏன்னா பிரவீன் அவர் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டியே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூர் அவரும் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு, தமிழகத்துல நடக்க வேண்டிய ஆட்சி கூட்டணி ஆட்சியா இல்ல கட்சி ஆட்சியா அப்படின்னு திமுக வந்து அவர் ரொம்ப வெளிப்படையா சாடுறாரு. முதல்வரும் அதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி தமிழகத்துல வந்து கூட்டணி ஆட்சி சாத்தியம் இல்லை என்பது திமுகவிற்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இதுல செல்வ பிறந்தகை என்ன பண்றாருன்னா, இது டெல்லி தலைமை முடிவெடுக்கும் என்று வந்து அவர் வந்து திடீர்னு ஒரு பக்கம் பேசுறாரு, திடீர்னு வந்து விலகி டெல்லி தலைமைக்கு அந்த பாலை மூவ் பண்றாரு. சோ இதுல வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன நடக்குது? டெல்லி தலைமை ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முறை இந்தியா டுடே கான்ஃபிளிக்ட்ல பேசினதை நான் கேட்டேன். அதில் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய நிலைமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். வரவேற்கத்தக்கது. திமுக என்பது 75 ஆண்டு கால கட்சி, 140 ஆண்டு கால கட்சி காங்கிரஸ். இந்த இரண்டையும் வைத்து பார்த்தால் காங்கிரஸில் இருப்பவர்கள் வேண்டுமென்றே திமுகவை உரச பார்க்கிறார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். குறிப்பாக செல்வ பெருந்தகை திமுகவை ஆதரிப்பவர். பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் திமுகவை எதிர்க்கிறவர். ஜோதிமணி திமுகவை எதிர்க்கிறவர். மாணிக் தாக்கூர் திமுகவை எதிர்க்கிறவர். அவங்க எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு அவங்க எல்லாம் ராகுல் காந்திக்கு கை காது கண்ணு மூக்காக இருக்க செயல்படக்கூடியவர். இயர்ஸ் அண்ட் ஐஸ் ஆஃப் ராகுல் காந்தி. ஸோ அவர் சொல்லுவதை பார்த்தால் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லை என்று தான் நான் கருத முடிகிறது. கனிமொழி பேசிய பிறகும், ராஜா நீலகிரியில் ராகுல் காந்தியிடம் பேசிய பிறகும், சபரீசன் டெல்லியில் 3 மாதங்களுக்கு முன்னதாக ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன் கர்கேயும் சந்தித்து பேசிய பிறகும் ராகுல் காந்தி ஒரே பிடியாக இருக்கிறார், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது அவருடைய இஷ்டம். அது அவருடைய கட்சியினுடைய இஷ்டம். அவர் கேட்பதில் தவறு கிடையாது. மு.க. ஸ்டாலின் மறுப்பதில் தவறு கிடையாது. இது எல்லாமே காங்கிரஸ் தாவேகாவுடன் போவதற்கான முத்திகளை செய்கிறது. அவர்கள் விட்டு போகிறார்களோ என்ற சந்தேகம் எழுப்ப ஆரம்பித்து விட்டது தமிழக மக்களிடையே. இதை போக போக பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் உறவு முறிஞ்சதுன்னா கஷ்டம், இருந்ததுன்னா கஷ்டம். இருந்ததுன்னா பாதி பேர் வேலை செய்ய மாட்டாங்க. அடித்தள மட்டத்தில் தலைவர்களிடையே இருக்கக்கூடிய குழப்பத்தை தொண்டர்களிடையே கொண்டு போனால் கண்டிப்பாக திமுகவினர் காங்கிரஸ்காரர்களை ஜெயிக்க விட மாட்டார்கள். எழுதி வச்சுங்க நீங்க. அங்க சினர்ஜி இருக்காது பிட்வீன் டிஎம்கே கேடர்ஸ் அண்ட் காங்கிரஸ் கேடர்ஸ். காங்கிரஸ்கார மாவட்ட தலைவர்கள் சொல்றாங்க திமுகவுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000 கோடிகள் சம்பாதித்ததாகத்தான் புகார் சொல்லுகிறார்கள். இது நடுவே காங்கிரஸில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, ப. சிதம்பரம், தங்கபாலு கட்சி, செல்வ பெருந்தகை கட்சி என்றெல்லாம் அவர்கள் துணிச்சையா இருக்கிறார்கள். ஒரு விஷயம் உண்டு சிவா, காங்கிரஸ் என்னை பொறுத்த மட்டும்
ஒரு சிலர் திமுகவில் இருப்பார்கள், பலர் தாவேகா பக்கம் போகி விடுவார்கள். காங்கிரஸ் உடைந்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய கணிப்பு. சார், இப்ப அது மட்டும் இல்ல. இந்த திமுக, காங்கிரஸ் பிரச்சனை வந்து விசிக வரைக்கும் வந்து பரவுறது. சோ விசிகக்கும், காங்கிரஸ்க்கும் எதுக்கு இதுல வந்து சண்டை வரணும்? அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? ஒருவேளை திமுகவோட குரல விசிக வந்து எதிரொலிக்குதா? திமுகவின் எதிர்ப்பு குரலை, விஜயனுடைய குரலை செல்வ பெருந்தகை எதிர்க்கிறாரா? இல்லை என்று நான் நினைக்கிறேன். காரணம், செல்வ பெருந்தகை கடந்த மாதம் ஏன் மூத்தவர், பெரியவர் ராமதாஸை சந்தித்தார். அதிலிருந்து இந்த சண்டை ஆரம்பித்தது. வேண்டுமென்றே சந்தித்து விட்டு திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று வன்னி அரசு பேசி சொல்கிறார். வன்னி அரசுக்கும் திமுகவிற்கும் இடையே ஒரு குழப்பம் இருக்கிறதா? இது எல்லாம் வைத்து பார்த்தால் காங்கிரஸ், விசிக இரண்டுமே கம்யூனிஸ்டுகளுடன் சேர்ந்து கொண்டு விஜயுடன் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சிவா. காரணம், விசிகாவுக்கு ஏற்கனவே அழைப்பு விட்டிருக்கிறார் விஜய். 2023 சொல்லியிருக்காரு, December 6 அன்னைக்கு யூ மஸ்ட் ஜாயின் அஸ். இந்த பின்னணியில் பார்த்தால் ஆளுங்கட்சி திமுகவினுடைய தோழமை கட்சிகள் திமுகவில் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் திமுகவில் ஒரு கட்சி பிரச்சனையை பெரிதாகி வருகிறது. தோழமை கட்சிகள் ரிவோல்ட் பண்றாங்க தான் நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்டாலினோட நாங்க பேச தயார், ஆனா உதயநிதியோட பேச மாட்டோம். அந்த உதயநிதி குழுல போட்டாங்கன்னா அவரை தான் வம்பு பண்ணுவார். எங்களுக்கு காங்கிரஸை வெளியே தள்ள வேண்டும் என்று திமுகவினர் பாருங்க, வாஜ கண்ணப்பன், பெரியசாமி தினம் ஒரு மந்திரி அறிக்கை கொடுத்துட்டே இருக்காங்களே. அதை தவிர இந்த ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா மூக்குல ஒரே ஒண்ணு சிவா, அதை பாருங்க, அந்த மூக்குல நாத்தத்தை பிடிச்சுக்கணும் போல இருக்கு. அவ்வளோ நாத்தம் அடிக்கிறது காங்கிரஸ் திமுக உறவு, விசிக உறவு. இப்ப இவங்க பேசுறாங்க நிலையாட்சி தான் 200 வேணும் 200 வேணும் திமுக சொல்றது. திமுகவை மட்டம் தட்டுவதற்கு ராகுல் காந்தி ஆரம்பித்திருக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் பலர். சார், இப்ப காங்கிரஸ் உடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி விசிக உடையத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. ஏன்னா வன்னியரசு வந்து ரொம்ப தீவிரமா வந்து காங்கிரஸை எதிர்க்கிறாரு. ஆனா அதே சமயத்துல திருமாவளவன் வந்து அந்த அளவுக்கு எதிர்க்கல. திருமாவளவன் திமுகவோடையும் காங்கிரஸோடையும் இலக்கமா போறத விரும்புற மாதிரி தெரியுது. ஒருவேளை வன்னியரசு வந்து விசிகாவை பிரிச்சுக்கிட்டு வருவாரா? விசிக என்பது ஒரு மாவட்ட கட்சி, தலித்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய கட்சி. அகில இந்திய அளவில் மாயாவதியே தலித்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது காணாமல் போய்விட்டார். 2024 திருமாவளவன் ஜெயித்தது 8000 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. அவ்வளவு விரோதம் இருக்கிறது அவரை எதிர்த்து. போக போக பாத்தீங்கன்னா விசிக உடைந்தாலும் உடையாவிட்டாலும் விசிக என்பது இரலவென்ட் ஆகிவிட்டது தமிழக அரசியலில். ஒருவேளை இந்த வன்னி அரசு என்பவர்கள் திமுக பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அல்லது எப்படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்தாரோ மு.க. ஸ்டாலின், அதில் விஜய் சார்பாக போகக்கூடாது என்பதற்காக மல்லை சத்யாவை வைத்து ஒரு கட்சி ஆடுது. அது மாதிரி வன்னி அரசு ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம். காரணம், இனி வரக்கூடிய நாட்களில் தலித் அரசியல் என்பது தமிழகத்தில் எடுபடாது. விஜய் வந்த பிறகு விசிகாவில் இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள்லாம் விஜய் பக்கம் நிறைய பேர் போயிட்டாங்க. தற்போது பாராளுமன்றத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன், பினான்சியல் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய நிறைவு பேச்சை முடித்திருக்கிறார். அதை பற்றி நீங்கள் ஆரம்பித்து, பாராளுமன்றத்தில் சமீபத்தில் நடந்த அந்த பிரதம மந்திரிக்கான ஒரு தாக்குதல் முயற்சி, அது தவிர்க்கப்பட்டது, அதை பற்றி நீங்க சுருக்கமா. இன்று நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் 26-27க்கான பட்ஜெட்டில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்திற்கு எப்படி வருவாய் செலவு இருப்பதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ராகுல் காந்தி பேசியதற்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்கு ஏன் ஒன்றும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது, அதற்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காரிடார்ஸ், டிஃபென்ஸ் காரிடார், அதை தவிர எர்த் மூவர் காரிடார்ஸ்க்கு எப்படி மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது என்றெல்லாம் விழித்து தமிழகத்திற்காக 13 லட்சம் கோடி கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்பதை நினைவூட்டி, யூபி அரசாங்கத்தில் கிடைத்தது 4 கோடி. ஆனால் நரேந்திர மோடி 30% அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் 13 லட்சம் கோடிக்கு என்ன செய்தார்கள் தமிழக அரசாங்கம் என்ற கேள்வியை கேட்டு மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், பஞ்சாப்,
ஹரியானா மற்றும் பல மாநிலங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன நிர்மலா சீதாராமன் ராகுல் காந்தி சொன்ன அடாவடித்தனமான பேச்சிற்கு பதில் அடி கொடுத்தார். அதுதான் இப்பொழுதுதான் முடிந்தது. 7:10 மணிக்கு தங்களிடம் நான் 7:15க்கு ஜாயின் பண்றேன் இந்த டிபேட்ல. நிர்மலா சீதாராமனுடைய வரிக்கு வரி பேச்சு என்பது மிக மிக சுவாரஸ்யமாக இருந்தது. சிவா நல்ல பதிலடி கொடுத்தார். எப்படி அரசாங்கத்தின் மூலமாக உலக பொருளாதாரத்தில் இந்தியா 3வது இடத்தை வகிக்கிறது, எப்படி ஜிடிபி அண்ட் இன்ஃபிளேஷன் ரேட்டை எல்லாம் குறைத்தோம் என்று கூறிய நிர்மலா சீதாராமன் எதிர்கட்சிகளுக்கு சாட்டை அடிப்படை கொடுத்தார். அடுத்ததாக தாங்கள் கேட்டீர்கள், சென்ற புதன்கிழமை 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மதியம் 3 மணி முதல் 5 மணி வரை இந்தியாவை பரபரப்பாக இருந்தது. 5 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து குடியரசுத் தலைவருடைய பேச்சுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேச இருந்தார். ஆனால் அவர் உள்ளே நுழைவதற்கு முன்னதாக பல பெண் எம்பிக்கள், குறிப்பாக தமிழகத்திலிருந்து சுதா அண்ட் ஜோதிமணி போன்ற எம்பிக்கள் பிரதமருடைய வருகைக்கு அந்த ஒரு சந்து மாதிரி குட்டிய வரத்துக்கு அங்க எப்படி என்ட்ரி பாயிண்ட்ல அங்க நின்றுண்டு கையில வந்து ஒரு பேனரை வச்சுண்டு பிரதமருடைய வருகையை தடுத்து முற்றுகையிட வேண்டும் என்று சொல்வதை தவிர அன்று பிரதமரை வந்திச்சு அன்டுவர்ட் இன்சிடென்ட் ஆயிருக்கும், நான் தான் வராதேன்னு சொல்லி சபாநாயகர் கூறியதாக 5ஆம் தேதி சபாநாயகர் சபையில் அறிவிக்க பிரதமரை ஒருவேளை கொலை செய்ய முயற்சித்தார்களா அல்லது அடிக்க முயற்சித்தார்களா என்றெல்லாம் இனிதான் வரப்போகிறது ஒன்னொன்னு கதையா. இன்று கூட உளவுத்துறையினுடைய இயக்குனர் அமித்ஷாவிற்கு சொன்னதாக ஒரு செய்தி உலாவி வருகிறது டெல்லியிலும் மற்ற பாகங்களிலும். அதன் மூலமாக எஸ்பிஜி பார்லிமெண்ட் உள்ள போக முடியாது, போலீஸ் பார்லிமெண்ட் உள்ள போக முடியாது. ஆனாலும் அஸ்வினி வைஷ்ணவ், பியூஷ் கோயல் மற்றும் கிரண் ரிஜிஜு போன்ற மந்திரிகள், கிரிராஜ் சிங் போன்ற மந்திரிகள் எல்லாம் கண்டிப்பாக பிரதமருக்கு பாதுகாப்பு தர வேண்டுவதற்கு முன்னதாக இந்த எம்பிக்களை எல்லாம் தயவு செய்து பின்னை பொங்கல் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் கை கொடுத்து கை கூப்பி பின்ன பொங்க மரியாதையை சொன்னாங்க. ஆனால் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சபாநாயகர் பெஞ்சுக்கு மேல ஏறி ரூல் புக்கெல்லாம் கிழிச்சு எரிஞ்சது மாணிக் தாக்கூர் ஒரு ரவுடித்தனத்தை பண்ணி காண்பித்தார். அநாகரிகமான செயல். நாடாளுமன்றம் புனிதமானது. அது வந்து பஞ்சாயத்து முதல் பார்லிமெண்ட் வரை பாராளுமன்றத்தை கோவில் என்று சொல்வார்கள். அதை மிதித்தார்கள். போதாத குறைக்கு இந்த ஜோதிமணி அன்னைக்கு ஏதான ஒரு வாதம் பிரதிவாதம் ஒரு சூடாக போனால் ஏதாவது தள்ளுமுள்ளு நடந்து அதுல ஒரு அவப்பெயர் கொண்டு வரணும் என்று தான் அவர்கள் திட்டம் போட்டிருப்பதாக பல ஹிந்தி தொலைக்காட்சி, ஆங்கில தொலைக்காட்சிகளில் பிரசுரிக்கப்பட்டன. சிவகுமார், இதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செஷன் ஒரு கருப்பு தினமாகத்தான் நான் பார்க்கிறேன், பிளாக் டே. காரணம், இதே நாடாளுமன்றத்தினுடைய பத்திரிகைகளுக்கு ஆலோசனை குழுவில் நான் தலைவராக இருந்திருக்கிறேன். லோக்சபா அக்ரிடேஷன் கமிட்டி, பார்லிமெண்ட் அக்ரிடேஷன் கமிட்டி எல்லாம் 10 வருடம் நான் அந்த பதவி வைத்திருக்கிறேன். இது மாதிரியான ஒரு காட்சிகளை நான் பார்த்ததே கிடையாது சிவா. குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது வருங்காலத்திற்கு அவர் தான் ஷேடோ பிரைம் மினிஸ்டர், நிழல் பிரதமர். அவருக்கு பேசுவதற்கான ஒரு ஒரு யுக்திகளை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, எடுத்தேன் கடித்தேன் என்று சொல்லக்கூடாது, ஷூட் அண்ட் ஸ்கூட் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் பேசியது எஸ்பின்சன் பையனை பற்றி பேசியதும், நர்வாணி புத்தகத்தை பற்றி பேசியதும், அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு பென்குயின் புக் பப்ளிஷர்ஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுல ராகுல் காந்தியும் கேள்வி கேட்பார்களா என்றெல்லாம் பல விதமாக தெரிகிறது. இதெல்லாம் அகில இந்திய விஷயம். 3 பூச்சென்று சொல்லி நான் இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியாவில் ராமர் கோவில் 100% திறந்திருப்பாங்க. இது ஒரு சிவா நேயர்களுக்கு ஒரு புது செய்தி. யோகி ஆதித்யநாத் நேற்று உத்தரப்பிரதேச பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ண பொழுது ஜனாதிபதி திரௌபதி முர்மு ராமர் கோவில் அயோத்தியாவில் மார்ச் 5ஆம் தேதி வர இருக்கிறார் என்று அறிவித்தார். அன்று முதல் LNT என்று சொல்லக்கூடிய நிறுவனம் எந்த கோவிலை கட்டியதோ
அவங்க வந்து பொசஷன் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறாங்க ராம் தீர்த் ட்ரஸ்டுக்கு. நிபேந்தர் மிஸ்ரா என்று பிரதமருடைய ஆலோசகராக இருந்தவருக்கு அந்த ஹேண்ட் ஓவர் டேக்கிங் ஓவர் ஆயிடும். அதற்கு பிறகு தமிழகத்திலிருந்து கர்நாடகா கேரளாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் மாபெரும் கட்டிடத்தை கட்ட யோகி ஆதித்யநாத் பட்ஜெட்டில் 3000 கோடி வெளியிட்டால் அது 800 ரூம் உள்ள ஹோட்டல் மாதிரி ஒண்ணு வரப்போகுது, விடுதி. ஃப்ரீயா தங்கலாம், ஃப்ரீயா போகலாம், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு செய்தி. பூச்செண்டு 2 தங்களுக்கு நினைவு இருக்கும். வரக்கூடிய நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடியை வந்து மார்ச் 1ஆம் தேதி வரும்பொழுது தமிழகத்திற்கு, அதுவும் மதுரைக்கு வரும்பொழுது மாபெரும் அறிக்கைகளை தர இருக்கிறார். அது தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் திருப்பத்தை கொண்டு முடியும் என்று தான் ஒரு ஒரு நிலைப்பாடு. பூச்செண்டு 3 மத்திய உள்துறை அமைச்சகம் இனி வரக்கூடிய நாட்களில் ஜனகணமன தேசிய கீதத்தை பாடுவதற்கு முன்னதாக வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டை காங்கிரஸ்காரர்கள் அதை கட் பண்ணாங்க. பிஜேபி அதை ஒட்டி வச்சு 3 நிமிஷ பாட்டை பாட வேண்டும் என்று அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே திருத்தத்தை கொண்டு வந்து இனி வரக்கூடிய நாட்களில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய அரசியல் நிகழ்ச்சிகளில், பள்ளிக்கூடங்களில், சினிமா அரங்குகளில், பொது இடங்களில், சட்டசபைகளில், பாராளுமன்றத்தில் முழு பாட்டு பாடப்படும். தேசிய கீதத்துடன் வந்தே மாதரத்திற்கும் எழுந்து நிற்க வேண்டும் என்று தான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு முடிவு கூடிய விரைவில் வரும் என்று தெரிகிறது. அதற்கான அரசாங்கத்தின் ஆணையை இன்று அமித்ஷா அவர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள் என்பதுதான் ஒரு பெரிய திருப்பமாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி, அடுத்த வாரம் தங்களுடைய பேட்டியை நான் ஒரே ஒரு பூச்செண்டு சொல்லலாமா நேயர்களுக்கு? சொல்லுங்க. நேயர்களே, நம் சிவா 144 நிறுவனம் என்பது மீண்டும் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுக்க போகிறது. அதனுடைய புதிய பெயர் தென்னவன் மீடியா என்ற பெயர்ல வந்து நம்ம இனிமே வந்து பதிவு பண்ணுவோம். அது திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்களுடைய ஆசையோடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் முன்னாடி நான் அதை சொல்ல விரும்புறேன். சார், இனிமே அது வந்து நம்ம தென்னவன் மீடியா அப்படிங்கிறதுல எதிர்காலத்துல கூடிய விரைவில் மாற போறது சார். உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், நேயர்களுடைய ஆதரவும் கேட்டுக்கிறேன். தென்னவன் வாழ்க. நன்றி சார், நன்றி சார், நன்றி நேயர்களே. எங்களுக்கு உங்களுடைய தொடர்ந்து தரும் ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு செய்யுங்கள். நன்றி.